ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருப்பதியில் இன்றைக்கி நடைபெற்ற டெய்லி வர் ஈஓ ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை டெய்லி வர் ஈஓ ப்ரோக்ராம் திருமலை அல்லது திருப்பதியில் நடைபெறும். அதை எஸ்விபிசி சேனல்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமில் பக்தர்கள் நேரடியாக ஈஓ கிட்ட பேசலாம். அதன்படி மே மாதத்துக்கான டெய்லி வர் ஈஓ ப்ரோக்ராம் இன்றைக்கி மே 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் டிடிடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்பதியில் தான் நடைபெற்றது. இன்றைக்கி நடைபெற்ற டெய்லி வர் ஈஓ ப்ரோக்ராமில் என்ஆர்ஐ காலோடு சேர்த்து 30 காலர்களுக்கு ஈஓ பதிலளித்தார். அதற்கு முன்னர் சில பல அறிவிப்புகளும் வெளியிட்டார். அதை நம்ம பார்ப்போம். இது சம்மர் சீசனுங்கிறதுனால கூட்டம் அதிகமாக வரும். அதை கருத்தில் கொண்டு விஐபி பிரேக் தரிசனத்தில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வரக்கூடிய விஐபி பிரேக் தரிசனம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். புரோட்டோகால் விஐபிகளுக்கு மட்டும்தான் விஐபி பிரேக் தரிசனம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. வரிசையிலையும் கம்பார்ட்மெண்ட்லையும் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, குடிநீர், பட்டர் மில்க் மற்றும் மருத்துவ வசதிகள் சிறப்பாக செய்துட்டு வரோம்னு சொன்னார். மாட வீதிகள் மற்றும் பக்தர்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடங்களில் வெயிலோட உஷ்ணத்திலிருந்து பக்தர்களை காக்கிறதுக்காக அவ்வப்போது தரையில் தண்ணீர் தெளிச்சிட்டே வரோம். ஒரு சில இடங்களில் நிழற்குடை வச்சிருக்கோம், சில இடங்களில் கார்பெட் விரிச்சிருக்கிறோம் சொன்னார். நாராயணகிரி கார்டன் மற்றும் கோயிலோட சுற்றுப்புறங்களில் பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தற்காலிக கொட்டகைகள் அமைச்சிருக்கிறதாகவும் கூறினார். ஆகாச கங்கையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில், பேடி ஆஞ்சநேயர் கோவில், அலிபிரி ஃபுட்பாத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு திருமலையில் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கோவில்கள் இருக்கோ அங்கே எல்லாமே ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வெகு விமர்சையாக நடக்கிறதா சொல்லியிருக்கார். டிடிடி நடத்தக்கூடிய ஸ்கூல் மற்றும் இன்ஸ்டியூஷனில் 10ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்கள் 98% பாஸ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி பெருமிதத்தோடு சொன்னார். ஆந்திர பிரதேச கவர்னர் டிடிடியோட பேர்டு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை சிறப்பாக செயல்படுது. தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு இலவசமாகவும் குறைந்த செலவிலையும் மருத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லி பாராட்டியிருக்கார். 10,01,116 முறை கோவிந்த கோட்டி நாமம் எழுதின பெங்களூரை சேர்ந்த ஒரு மாணவிக்கு விஐபி பிரேக் தரிசனம் வழங்கினதையும் குறிப்பிட்டிருக்கார். திருமலையில் பத்மாவதி பரணாயோற்சவம் மே 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை நடைபெறும்னு சொன்னார். மே 22ஆம் தேதி அன்னதானம் திருமலையில் முதன்முறையாக வழங்கிய தாரிகொண்ட வேங்கம்மாபா ஜெயந்தி நடைபெறும்னு சொன்னார். திருச்சானூரில் வசந்தோற்சவம் மே 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை நடைபெறும். அதில் மே 22ஆம் தேதி ஸ்வர்ண ரத ஊர்வலம் இருக்கும்னு சொன்னார். மே 23ஆம் தேதி கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் பத்ர புஷ்பயாகம் நடைபெறும். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் மே 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை வசந்தோற்சவம் நடைபெறும். இதில் ஸ்வர்ண ரத ஊர்வலம் மே 28ஆம் தேதி நடைபெறும்னு கூறினார். தல்லபாகா மற்றும் திருப்பதியில் மே 23ஆம் தேதி ஸ்ரீ தல்லபாகா அன்னமாச்சாரியா ஜெயந்தி நடைபெறும்னு கூறினார். பின்னர் பக்தர்களோட கேள்விகளுக்கு டிடிடியோட ஈஓ ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் பதிலளித்தார். இதில் நிறைய பக்தர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்துகள் பாராட்டுகள் தான் சொன்னாங்க. அதுவும் கோவிட்டுக்கு அப்புறமா நீங்கள் தரிசனத்தில் இருக்கட்டும், அக்காமடேஷன்லையாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அது பக்தர்களுக்கு பேருதவியாக இருக்குன்னு சொன்னார். குறிப்பிட்ட ஒரு பக்தர் ஃபோன் பண்ணும்பொழுது மறைந்த திரு பிவிஆர்கே பிரசாத் காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் திருமலையில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு, அது மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்ட ஈஓ அவர்கள் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களை போன்ற பக்தர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் உட்பட அனைத்து ஸ்டாஃப்களுமே டிடிடியில் இருக்கோம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில் இருக்குது. இன்னும் சிறப்பாக நாங்கள் செயல்படுவோம் சொன்னாங்க. ஆனாலும் சில மீடியாக்கள் தவறான சில வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதை யாரும் நம்ப வேண்டாம். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கலாம்னு ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் கூறினார். இன்றைக்கி எங்களை போன்ற ஸ்ரீவாரி சேவாக்ஸ் நிறைய பேர் கால் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மெயின் புகார் என்னென்னா, நாங்கள் ஸ்ரீவாரி சேவா ரிஜிஸ்டர் பண்ணும்போது, அதாவது சேவாவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய சிக்கல்கள் வருது. உடனடியாக அதாவது ஃபில் ஆகிடுது, வேறு யாரும் ஹேக் பண்ணுறாங்களான்னு சொல்லி எங்களுக்கு டவுட் இருக்குன்னு கூட ஒரு லேடி சொன்னாங்க. உங்களுக்கு அது மாதிரி டவுட் இருந்ததுன்னா எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த கால் கட்டான முன்னாடி ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய இடையூறுகள் என்னன்னு சொல்லுங்கள். இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வெகு விரைவில் சரி பண்ணிடுறோம் சொல்லி ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் கூறினார். ஒரு சில பக்தர்கள், அதுவும் குறிப்பிட்ட ஒரு லேடி பக்தர் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது ஸ்ரீவாரி புஷ்கரில் குளிச்சுட்டு ஈர ட்ரெஸ்ஸோடையே போய் வராக சுவாமியை நாங்கள் வணங்கணும்னு சொல்லி கேட்டாங்க. இது வரைக்கும் யாரும் இது மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கலாமா? கண்டிப்பாக இது பரிசீலிக்கப்படும்னு ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் கூறினார். பார்வையற்றவர்கள், அதாவது பிளைண்ட் பீப்புளுக்கு சிறப்பு தரிசனத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு காலர் கேட்டதுக்கு, ஆல்ரெடி சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான ஃப்ரீ தரிசனம் இருக்குது, அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஏவி தர்மா ரெட்டி அவர்கள் சொல்லிட்டாங்க. இன்னும் சில காலர்ஸ் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் வெண்டி வாக்கிலிருந்து பங்காரு வாக்கிலி போய் மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்குள்ளே நிறைய தள்ளுமுள்ளு இருக்குது,
ஸோ வெண்டி வாக்கிலிருந்து பங்காரு வாக்கிலி நுழையிற இடத்த சிங்கிள் லைனாக பண்ண முடியுமா, இல்லை ஈஸியாக நாங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக யோசிக்கப்படும் சொல்லிட்டாங்க. இன்னொரு காலர் திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் ஹோட்டல்களையுமே ஏன் டிடிடியை எடுத்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதற்கு அதற்கான சாத்தியமே இல்லை, நாங்கள் ஆல்ரெடி அன்னப்பிரசாதம் கூட வச்சுருக்குறோம், அதே போல் பல இடங்களில் கவுண்டர்ஸ் போட்டு ஃபுட்டு கொடுத்துட்ருக்குறோம். 90% பீப்புள் அந்த ஃபுட்டை தான் சாப்பிட்ருக்குறாங்க. ஒரு சிலர் தான் வெளியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹோட்டல்களில் சாப்பிட்றாங்க. மேக்ஸிமம் இந்த நார்த் இந்தியன்ஸ் அவங்க ஃபுட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக தான் இந்த ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்குது. டிடிடியால் ஆல்ரெடி ஜனதா ஹோட்டல்கள் 4 திருமலையில் இருக்குது. அங்கே ரேட் ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் ப்ரைவேட் ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய ரேட்டுகளும் டிடிடியால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுதான் சொல்லி ஏவி தர்மாரெட்டி அவர்கள் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஜேஇஓஸ், ஜேஇஇஓஸ், சிஇஓஸ் எல்லாருமே கலந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.